பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் 25ஆம் தேதி நாம் எல்லோரும் பண்டிகை கொண்டாடுகிறோம். என்ன பண்டிகை? கிறிஸ்மஸ் பண்டிகை. இந்த கிறிஸ்து பிறப்பு நாள் இது உலகுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற நாள் என்பதை தான் இப்பொழுது நாம் சிந்திக்க போகிறோம். எல்லா மக்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நாள். வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவரும் இதிலே சந்தோஷப்படுவார்கள். எப்படி என்று நாம் பார்ப்போம். நாம் ஏசாயா நூல் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 9:6. ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். எப்படியாக எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? நமக்கு என்று போடப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நமக்கு என்று சொல்லும் பொழுது ஹோல் வேர்ல்ட், எல்லாருக்கும் சந்தோஷம். எப்படி என்று சொல்லி இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 29வது வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். மறுநாள் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டியாம் இவரே, உலகின் பாவத்தை போக்குபவர். பார்த்தோம் அல்லவா? ஆட்டுக்குட்டியாம் இவர் ஒருத்தர் பாவம், ரெண்டு பேர் பாவம் என்று அல்ல, கிறிஸ்தவர்கள் செய்த பாவம் என்று மட்டும் அல்ல, உலகின் பாவத்தை போக்க வந்த ஒரு ஆட்டுக்குட்டி என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் உலக மக்களுக்கு எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் அல்ல, இன்னொரு இடத்துல யோவான் எழுதிய மடலிலே நாம் வாசிப்போம். 1வது மடலிலே என்ன போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம். யோவான் 1 யோவான் 2:2 யோவான் எழுதிய முதல் திருமுகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, பாவங்களுக்கு கழுவாய் அவரே, நம் பாவங்களுக்கு மட்டும் அல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. நல்லா ஸ்பெசிஃபிக்காக எழுதப்பட்டிருக்கிறதை பார்த்துட்டு எவ்வளோ சந்தோஷப்படுகிறோம் நாம். உலகின் பாவத்தை எடுக்க வந்தவர், கழுவ வந்த தன் திரு ரத்தத்தால் கழுவ வந்தவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னொரு நல்ல விஷயத்தை எடுத்துரைக்கிறார். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். ஆமாம், திருடன் திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்குமே வருகிறான், ஆனால் நான் ஆடுகளுக்கு வாழ்வு பெறும் பொருட்டு, வாழ்வை கொடுக்கும் பொருட்டு வந்துள்ளேன், நிறைவாக பெரும் பொருட்டே வந்துள்ளேன் என்று ஆண்டவர் மொழிகிறார். அல்லேலூயா. பியூட்டிஃபுல் ப்ராமிஸ் ஆஃப் காட்.
வாழ்வு தருகிறதுக்காக வருகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய மரண நிலையெல்லாம் மாறி போகும், சாவு நிலை மாறி போயிடும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரணம் என்று சொன்னால் அது வேதனை, நித்தியத்துக்கும் வேதனை. இதிலே இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்தை அவருடைய பாவமாக ஸ்வீகரித்து தண்டனை அனுபவித்து இந்த சிலுவையில் பாடுபட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததும் அதை நிறைவு பண்ணுகிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இவ்விதத்தில் ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளோ நல்ல சந்தோஷமான ஒரு காரியம். ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குது. அப்போ அந்த குடும்ப ஜனங்களுக்கு மட்டும்தான் சந்தோஷம். ஏன்னா ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு வாரிசு பிறந்திருக்குது. ஆமேன், அல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறப்பு அது உலகுக்கு ஆசீர்வாதமாக வருகிறதுனால தான் இது உலகத்தின் கொண்டாட்டம் என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்கிறோம், சந்தோஷப்படுகிறோம். பிரியமானவர்களே, இது வெறும் கிறிஸ்தவர்கள் கொண்டாட்டம் மட்டுமல்ல. யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ எல்லாருடைய கொண்டாட்டமும் தானே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோன்னு பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்துள்ளார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. சாக்ஷாத் இறைவனோட உறவு. அல்லேலூயா. ஒருத்தர் தெரிஞ்சா, ஒரு பெரிய புள்ளி பிரைம் மினிஸ்டர் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ அட்வான்டேஜாக இருக்கும். நிறைய சலுகைகளை அவர்கிட்ட போய் கேட்டு வாங்கலாம். ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தகப்பனும் தாயும் இருக்காங்க. பிறந்ததுலேருந்தே நம்மளை பராமரித்து வளர்த்தாங்க, தேவையெல்லாம் கொடுத்தாங்க, கேட்காமலையும் செய்வாங்க, கேட்டும் செய்வாங்க. ஏன்னா உறவு இருக்குது. அப்பா மகன், அப்பா மகள் என்ற அம்மா மகள், அம்மா மகள் என்ற மகன் என்ற உறவு இருக்குது. ஆமென், அல்லேலூயா. அதே மாதிரி சாக்ஷாத் படைகளின் ஆண்டவர், சேனைகளின் கர்த்தர், உலகை உண்டாக்கின தேவன், அவரோடு கூட அப்பா பிதா என்ற உறவு ஏற்படுகிறது என்று சொன்னால் எவ்வளோ சந்தோஷம். அப்பான உரிமையோடு கூப்பிட்டு அவர்கிட்ட எல்லாமே கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அல்லவா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்னும் நம்ம மத்தேயு சுவிசேஷம் 7ஆவது அதிகாரம் 11வது வசனத்தில் இன்னொன்று வாசிக்கிறோம். 7ஆவது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, தீயோர்கள் ஆகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? பிரைஸ் தி லார்ட். இது விவிலியத்தில் எழுதியிருக்குது, பைபிளில் எழுதியிருக்குதுன்னா ரொம்ப உண்மை. பிரைஸ் தி லார்ட். நம்ம உரிமையோடு, இதுதான் நம்மளுடைய மனசில் வரணும். யாரோ 3ஆம் மனுஷர்கிட்ட போய் கேட்கறது இல்லை, உரிமையோட அப்பா பிதா ரிலேஷன் போட்டு கேட்கறது. அல்லேலூயா. இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நாம் யோவான் 1:12 பார்த்தோம். அல்லேலூயா. நாம் இந்த மாதிரி ஒரு உறவு கொண்டாடுவோம் பிரியமானவர்களே. நாம் மட்டும் கொண்டாடுகிறது அல்ல பிரியமானவர்களே. பிரைஸ் தி லார்ட். உலகமே கொண்டாட வேண்டும்.
அவர் உலக இரட்சகரா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த சந்தேஷம், இந்த குட் நியூஸை எல்லாருக்கும் நம்ம சொல்ல நாம கடமைப்பட்டிருக்கிறோம் பவுலடிகளார் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! அது நம்முடைய கடமை. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா எல்லாரையும் நம்ம நேசிக்கிறோம். எல்லாரும் இந்த உலகத்தில் நமக்கு தேவைப்படுறவங்களா இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் தெய்வ மகிமையை பெற்றுக்கொள்ளணும். ஆகையால நம்ம ஒன்று செய்வோம். இந்த ஒரு கிளிப்பிங், இந்த ஒரு வீடியோவை எத்தனை பேருக்கு வேணாலும் அனுப்பி விடுவோம். ஹல்லேலூயா! இது நான் பேசுவது கிடையாது. இது கடவுளினுடைய குட் நியூஸ் நம்ம மூலமா உலகுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். உலகத்தையே நேசிக்கிற தேவன் அவர் தன் ஒரே மகனு கூட பார்க்காம தன் ஒரே மகனை நமக்காக கொடுத்ததாக பைபிளிலே எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய பாசம், எவ்வளோ பெரிய நேசம் பார்த்துக்கிங்க. ஹல்லேலூயா! ஆகையாலே நாம் எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் செழிப்படைய பண்ணி விடுவோம். எல்லாரும் சந்தோஷம் அடைய பண்ணி விடுவோம். ஆமேன். ஜெய் ஹிந்த். கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.